எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி புனித ஆத்மாக்களை விஜய் சேதுபதி போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காரு. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், செகண்ட் ப்ரோமோல எதுக்கு முத்துக்குமரன் எந்திரிச்சு நிப்பாடுறாரு, அவருக்கும் இந்த டிஸ்கஷனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம டவுட் இருக்கும். அது என்னன்னு லேட்டரா அப்டேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செகண்ட் ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்தவொடனே எப்ப ராணோ உன்னை நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே அவங்களாம் யாருன்னு கை காமி அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ அது கேட்டோன்னு பாத்தீங்கன்னா இவரும் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இவங்களை நடிக்கிறாரு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் எழுப்பிட்டு இருக்காரு. ஒன்னு வந்து அன்ஷிதா, சௌந்தர்யா, அதுக்கு ஜெஃப்ரி, இவங்க 3 பேர் நடிக்கிறாங்க இவங்க தானே சொல்லிக்கிட்டே இருந்தது. ஸோ இவங்க 3 பேர் எழுப்பினோன்னே விஜய் சேதுபதி ஒவ்வொருத்தையா கொஸ்டின் பண்றாரு. ஆனா ப்ரோமோல பாத்தீங்கன்னா ஜெஃப்ரியை கொஸ்டின் பண்ணல, ஆனா ஜெஃப்ரியும் போட்டு பொலந்திருக்காரு. எனவே சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் கேக்குறாரு, ஏமா சௌந்தர்யா ஓகே இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாரு அவர் எப்படிமா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சௌந்தர்யா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க பாத்தீங்களா. அதுதான் இருக்கிறதுல ஹைலைட். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அன்ஷிதாவோட இந்த விஷயத்துல ரொம்ப மோசம் யாருன்னு கேட்டீங்கன்னா சௌந்தர்யா தான். ஏன்னா சௌந்தர்யா கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம கடைசி வரைக்கும் என்னன்னா அவங்க சொன்ன ஸ்டாண்ட்ல அப்படியே தான் நின்னாங்க. அவன் வந்து ஒரு விஷயம் பண்ணணுமேன்னு பண்ணுவான், தெரியணுமேன்னு பண்ணுவான் இந்த வார்த்தையை திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு தைரியம் எந்த விஜய் சேதுபதி கிட்டே அதே வார்த்தையை திருப்பி சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டுல எல்லாருமே பாத்தீங்கன்னா தெரியணுமே தான் பண்றாங்க. சௌந்தர்யா மட்டும் என்ன பண்றாங்க, அவங்க கொடுக்குற அந்த கியூட் ரியாக்ஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கியூட் ரியாக்ஷன் அவங்களே சொல்லிக்கிறாங்க, இல்ல அவங்க பிஆர் டீம் வந்து அப்படிதான் எடுத்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் அந்த ரியாக்ஷனை வச்சு மட்டுமே ஒருத்தவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுக்காக பண்றாங்க, கண்டிப்பா இதெல்லாம் கொடுக்கணும், நீங்க போய் இதை மட்டுமாவது கொடுங்க, இதை வச்சே உங்களை வந்து ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி உங்க டீம் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற எல்லாரும் கேட்டா அப்போ உங்களுக்கு வலிக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு ஃபினாலே ஸ்டேஜுக்கு இல்ல ஓல்டு கண்டஸ்டன்ஸ்ல திருப்பி வீட்டுக்குள்ள வருவாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு வரும்போது கண்டிப்பா ஆர்ஜி ஆனந்தி கண்டிப்பா சௌந்தர்யா கிட்ட கேட்டுருவாங்க நினைக்கிறேன். ஏமா செமையா செட் பண்ணிட்டு வந்திருக்குமா, நீ கொடுக்குற ஒவ்வொரு ரியாக்ஷனும் வெளியே பயங்கரமா கட் பண்ணி போடுறாங்கமா அப்படின்னு நம்ம சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வெளியே காண்டா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு விஷயம் தெரியணுமேனு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இதுல வேற இன்னொருத்தர் வந்து சார் அவன் தெரியணுமேனு பண்ணுவான் சார் திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி கிட்டே திருப்பி சொல்றாங்க. எனிவேஸ் இது சொன்னதுக்கு அப்புறம் அவர் கேட்கிறாரு, அவனுக்கு உண்மையிலேயே அடிபட்டு இருந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா இது ரொம்ப கேவலம் அப்படின்ற மாதிரி சொன்னலாமா, அதுக்கு என்னமா அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆக்சுவலா இந்த வார்த்தையை வந்து சௌந்தர்யா எப்போ சொன்னாங்கன்னா ராணோ உள்ள கூட்டணும் போனோடனே பாத்தீங்கன்னா அருண் வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன் பேசிட்டு இருப்பாரு, இந்த விளையாட்டை மாத்தலாம் வேற ஏதாவது மாத்தலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ சௌந்தர்யா என்ன சொன்னாங்கன்னா உண்மையா நடிக்கிறானா இல்லைன்னு எங்களுக்கு எப்படி தெரியும், அவன் இப்போ இதே மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணணுமே பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் சொன்னாங்க உண்மையிலேயே அடிபட்டு இருந்தா ஓகேப்பா, அப்படி இல்லைன்னா இது ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே உரித்தான ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல, அந்த ரியாக்ஷன் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ராணவ ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. நம்ம ஆல்ரெடி அந்த அன்றைக்கி ரிவ்யூலே சொல்லியிருப்போம், கண்டிப்பாக இந்த விஷயத்தை விஜய் சேதுபதி எடுத்தாருன்னா சௌந்தர்யா போட்டு பொலப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை எடுத்து கேள்வி கேட்குறாரு. இதுக்கு என்ன ஒரு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவேஸ் இந்த விஷயத்தில் வந்து சௌந்தர்யா போட்டு பொழக்கிறாரா, அதே மாதிரி ஜெஃப்ரியும் போட்டு பொழந்திருக்காரு. ஆனால் நம்மளுக்கு வந்து ப்ரோமோல காமிக்கல. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புனித ஆத்மா அன்ஷிதா கிட்ட வராங்க. அன்ஷிதா தாங்க ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது. ஏன்னா அன்ஷிதா பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து எந்த ஒரு வீக்கெண்ட் எபிசோட்லையும் அன்ஷிதாவை மட்டும் ரோஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் தப்பிச்சுக்கிட்டே வந்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏஞ்சல்ஸ் ஆஃப் தி டெவில்ஸ் இருந்ததுல அந்த டாஸ்க்ல கூட பார்த்தீங்கன்னா அன்ஷிதா எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அங்க ஃபுல் ஃபோக்கஸ் யாருக்குன்னா கோவா கேங்குக்கு தான் போயிருக்கும். அதனால இவங்க தப்பிச்சிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஜாக்லின் சௌந்தர்யா எந்த அளவுக்கு அங்க பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்களோ அதை விட அதிகமாக அங்க அன்ஷிதா பர்ஃபார்மன்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனா அன்ஷிதாவை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி அந்த வீக்ல வந்து ஃபுல் ஃபோக்கஸ் கோவா கேங்கு தான்டா, கேங்கை போட்டு பொலகிறேன்டா அப்படின்ற மாதிரி ஃபுல் மோட்லேயே வந்திருப்பாரு. அதனால தான் இந்த மாதிரி தப்பிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த டாபிக்கே ஒரு திருப்பி எடுக்கிறாரு. இவங்க கிட்ட கேட்கும் போது இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, அல்டிமேட்டுமா ஆக்சுவலா அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டுருக்காங்க போல, எதை வச்சு நம்ம தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இது ஸ்பீச்ல ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வந்தோடனே எந்திரிச்சு என்ன சொல்றாங்க, இல்லை சார் அவன் வந்து பிராங்க் பண்ணுவான், அதாவது அவன் வந்து கல் எடுத்துட்டு போற மாதிரி அங்கே நடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல் எடுத்துட்டு ஓடிடுவான் சார், அந்த மாதிரி வந்து அவன் பிராங்க் பண்ணுவான்னு நான் நினச்சி தான் அவன் நடிக்கிறான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா அங்கே நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதாவது அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஜய் சேதுபதி ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க, அதுதான் இருக்கிறதுல ஹைலைட்டு. என்ன சொல்கிறாருன்னா ஏதாவது பேச வருன்றதுக்காக என்ன வேணா பேசுவீங்களாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, ஆக்சுவலாக இந்த ஏஞ்சல்ஸ் ஆஃப் டெவில்ஸில் நீங்கள் தானே சொன்னீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படின்ற மாதிரி, இப்போ எதுமா இது லிமிட் ஆமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கிட்டத்தட்ட நறுக்குன்னு கேட்டிருக்காரு. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் ஆஃப் டெவில்ஸில் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றது எல்லாரும் பார்த்தோம். ஒரு முட்டையை எடுத்து மேலே தடவுனதுக்கே உனக்கு வந்து மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு சாச்சனாவை பார்த்தீங்கன்னா குட்டி பிசாசுன்னு கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே பண்ணல. பக்கத்தில் இருந்த ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டை எடுத்து தடவதுக்கு ஆக்சுவலாக ஆர்ஜி ஆனந்தி அவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கோவப்படல. அவங்களே ஓகே இது ஒரு டாஸ்க்னு தெரிஞ்சு அவங்களே பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி நிற்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்த இவங்களால அது ஏற்றுக்க முடியாமல் போய் பிக் பாஸ் கதவை திறங்க நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் எப்போப்பா பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. என்ன மேட்ரு அந்த பர்ஃபார்மன்ஸ் எதையுமே இப்போ விஜய் சேதுபதி கேட்கல. அப்பயும் எனக்குலாம் கொஞ்சம் டவுட் இருந்தது, ஏன் இந்த மாவை மட்டும் கண்டுக்காம விட்டாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு வச்சு செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இந்த ஒரு இடத்துல மட்டும் நடிக்கிறான்னு மென்ஷன் பண்ணலங்க. ஆக்சுவலா இதுக்காக மட்டும் அன்ஷிதா அடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த விஷயத்துல வந்து சௌந்தர்யா வந்து மாட்டிக்கினாங்க, ஜெஃப்ரி மாட்டிக்கினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் உட்கார வச்சிருவாங்க. இதுக்கப்புறம் அன்ஷிதாக்கு இன்னும் முடியல, இன்னும் ரிவீட் இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல முத்துக்குமரன் எதுக்கு எந்திரிச்சு நிப்பாட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த இடத்துல கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஓகே நீங்க இதுக்கப்புறம் சாரி கேட்டா ஒண்ணுமே நடக்காது, சாரி கேட்டுட்டீங்க முடிஞ்சிருச்சு, ஆனா இதுக்கப்புறம் இது நடக்காம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாரு. ஆனா அதே விஷயம் திருப்பி நடந்திருக்கும். ஸோ இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான்
பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் எந்திரிக்க சொல்லியிருக்காரு. மற்றபடி முத்துக்குமரனுக்கான ரிவீட் வந்து இந்த ப்ரோமோல இல்லை, கண்டிப்பாக அடுத்த ப்ரோமோல வரும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கேன். எனிவேஸ் ஆனால் இருக்கு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் நீங்கள் ரெடியாகவே இருங்க, இருக்கு இன்னைக்கு வேட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்பயே சொல்லிடுறேன், கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோங்க. எனிவேஸ் அன்ஷிதா மேட்ரு இது மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கால் மாட்டிச்சு பார்த்தீங்களா, அங்கேயும் அன்ஷிதாக்கு ரிவீட் இருக்கு. ஏன்னா இந்த வார்த்தையை முத்துக்குமரன் அப்பயே கிளீனாக சொல்லியிருப்பாப்ல, இந்த நடிக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அதே வார்த்தையை திருப்பி உங்க கால் மாட்டிக்கிட்டு இருக்கும் போது திருப்பி என்ன சொல்லுவாங்க, அவன் நடிக்கிறான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, பிக் பாஸ் சீசன் 8ல சிறந்த நடிகை இவ தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட் கார்பெட் வரும்போது திருப்பி அதே தான் சொல்லுவாங்க. நேற்று தான் நான் நடிகைன்னு சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ரெட் கார்பெட்டும் கொடுத்துருக்காங்க பத்தியா. ஸோ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இவ தான் சிறந்த நடிகை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் நடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அன்ஷிதா தான். ஏன்னா எப்படி சொல்லுவாங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்காது. எப்பவுமே சொல்லுவாங்களே நார்மல் பர்ஃபார்மன்ஸோட இந்த சீரியல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்வாங்களே, அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் அன்ஷிதா எப்பவுமே கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் 2-3 இடத்துல பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் அந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில்ஸில் வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம் அவங்களோட நல்ல நேரமாக என்னன்னு தெரியல. இந்த பக்கம் ஜாக்லின் சௌந்தர்யா மாட்டதுனாலே இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. எனிவேஸ் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்துட்டு வந்து கேட்கறது என்ன பொறுத்த வரைக்கும் பெட்ரு. ஏன்னா அவ்வளோ புனித ஆத்மா மாதிரி நடிச்சேமா, அதாவது மற்றவங்களுக்கு ஒன்றுனாலே உன்னால் தாங்க முடியல, ஒருத்தன் உண்மையிலே கை வந்து வலிக்குது, அதாவது கை ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்கான். அங்கே உங்களோட ஹியூமனிட்டி இது எல்லாம் எங்க போச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாருல, கிட்டத்தட்ட செருப்பு எடுத்து சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க. அன்ஷிதாவோட ரியாக்ஷன் எல்லாமே அப்படிதானே இருந்தது. அதாவது நான் வந்து ரொம்ப கருணை உள்ளவள், நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ரொம்ப கேர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்கேஸ் அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு செதுக்கி விட்டுறாங்க. அதனால தான் சொல்றேன், முத்துக்குமரன் ஆகட்டும், அதாவது இப்போ வீட்டில் வந்து டஃபா நம்ம நினைப்போல, அவங்க எல்லாருக்குமே அன்ஷிதா கிட்ட வந்து போய் முட்டிக்கிறதுக்கு மட்டும் பயமா இருக்கும். ஏன்னா அவங்களோட ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல நிற்கிறாங்களே, அவங்களால வந்து ஃபேஸ் பண்ணவே முடியாது. அன்ஷிதா கிட்ட மட்டும் சண்டை போட்டா கண்டிப்பாக அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படி இன்னொரு கருத்தை எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஹெவியாக போயிடும். நம்ம அந்த இடத்துல பயந்து ஓடியார் தான் செய்யணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, ருத்ர தாண்டும் ஆடுவோம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும். அதனால தான் அன்ஷிதா கிட்ட போகிறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க, இன்க்ளூடிங் முத்துக்குமரனை சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு, ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு யார்கிட்ட வேணா பகச்சிக்கலாம், ஆனால் அன்ஷிதா கிட்ட வச்சிருந்தோம்னா அவள் தான் நம்மளை ஏறி செஞ்சு விட்ரும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எல்லாரையும் பயமுத்தி வச்சிருக்க ஒரு கேரக்டர்னா அன்ஷிதா தான். ஆனால் வீக்கெண்டான அவங்களோட ரியாக்ஷன் மாறி. இப்போ பார்த்தீங்களா விஜய் சேதுபதி எந்திரிச்சு பேசும்போது சார் அப்படியே எப்படி சொல்றது, ரியாக்ஷன் எவ்வளோ பவ்யமாக வருது பார்த்தீங்களா. இந்த ரியாக்ஷன் வீக்கெண்டில் மட்டும் தான் வரும். வீக் டேஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோமோல செம்மையாக செதுக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஜெஃப்ரி என்னென்ன வார்த்தையை சொல்லி செதுக்கியிருக்காருன்னு தெரியல. ஏன்னா ஜெஃப்ரி பக்கத்துலேயே நிற்பான், அவன் கதறிட்டு இருப்பான், காலுக்குள்ள கதறிட்டு இருப்பான். அப்போ கூட சரி நடிக்கிறான்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அருண் தூக்கிட்டு போவார், ப்ரோ நில்லு ப்ரோ அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அங்கே தான் ஹைலைட், டேய் நீ தான் ஹெல்ப் பண்ணல, இன்னொருத்த வந்து தூக்கிட்டு போறான். அங்கே விஷாலும் வந்து பிடிக்கிறாப்புல, 2 பேரும் பிடிச்சி தூக்கிட்டு போகும்போது அவன் கதறிட்டு இருக்கான். அந்த சமயத்துலையும் நில்லு ப்ரோன்னு சொன்னான் பாருங்க. அதெல்லாம் உச்சக்கட்ட எப்படி சொல்றது, அவனுக்கு கொஞ்சம் கூட அந்த இடத்துல வந்து அவன் பார்த்துட்டான், ஓகே அவன் கை படலைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நடிக்கிறான், இருந்தாலும் அவன் கதறான், உண்மையிலே வலிக்குதுன்னு சொல்றான். ஒருத்தர் தூக்கும் போது அவன் கதறான். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நில்லு ப்ரோன்னு சொன்னா பாருங்க. அங்க எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரியை வச்சு செஞ்சிருவாரு. அது மட்டும் இல்ல, ஜெஃப்ரி எப்படி அன்ஷிதாக்கு 1-2 மேட்டர் இருக்கும், ஜெஃப்ரிக்கு இருக்கு. தீபக்கை வந்து தூக்கணும் பாருங்க. முத்துக்குமரன் மட்டும் போய் தீபக்கை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். தீபக்கு நேற்று ஏதோ ஒரு சம்பவம் பயங்கரமாக பண்ணி விட்டுருப்பாப்ல ஜெஃப்ரி. ஏன்னா ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கை தூக்கும் போது முத்துக்குமரன் டக்குன்னு போய் பிடிச்சிட்டாரு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு. தீபக்கே சொல்லியிருந்தாரு, நான்லாம் பயந்துட்டேன்டா, எங்கே விட்டா என்ன ஆகிடும் போகுதுன்னு பயத்தில் தான் அவன் கையை பிடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பெரிய மனுஷன், வயசில் பெரிய ஆள், இதெல்லாம் கொஞ்சமாவது கேர் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் என்னையா லாக் பண்ணுற இரு உன்னை தூக்குறோன்னு சொல்லிட்டு அப்படியே இடுப்பில் தூக்கி உட்கார வச்சான் பாருங்க. அதெல்லாம் உச்சக்கட்டுங்க. உண்மையிலே நான்லாம் அந்த சமயத்தில் யோசிச்சது என்னன்னா, இவன் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாமல் பண்ணுறானா, ஒரு கேமு எல்லாரும் எல்லாம் ஓகே, இருந்தாலும் அந்த மனுஷன் கீழே வந்து எதாவது ஆயிடுமே, அது ஒரு எப்படி சொல்ல, கொஞ்சம் வயசுல பெரியவராச்சு, அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். எதையுமே யோசிக்கல, அவனுக்கு என்ன தோணுச்சோ அது இஷ்டத்துன்னு பண்ணி விட்டான். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சிறப்பான செய்கை வந்து செகண்ட் ப்ரோமோல செய்யற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த புனித ஆத்மாக்கள் சௌந்தர்யா, அன்ஷிதா இவங்க எல்லாம் பொளக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல பொளக்கிறது வந்து பத்தாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.